ஹாய், நான் நித்யா மேனன். என்னோட படம் மாலினி 22 பாளையம் கோட்டை சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் இந்த ஃபிலிமை போய் பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஒரு சோஷியல் ஒரு சொசைட்டியில் இப்போ நடக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம், க்ரைம் அகேன்ஸ்ட் விமென், அதை பற்றி பேசுகிற ஒரு ஃபிலிம் தான். இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணா, அது எப்படி ரிவெஞ்ச் எப்படி எடுத்தான்னு தான் ஃபிலிமோட சென்ட்ரல் கிராக்ஸ். ஸோ இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சேடாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு ரெலவெண்ட் ஃபிலிமாக இருக்கும் இந்த டைமுக்கு. ஃபிலிம் வந்து ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபிலிம். ஸோ யாரு பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் ஃபிலிமில். ஸோ ஃபிலிம் பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கணும்னு மட்டும்தான் ஐ வாஸ் லிட்டில் வரிட். அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், அது கரெக்டாக ரிசீவ் பண்ணலன்னா தப்பாயிடும். ஸோ ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் வெல். ஆக்சுவலி இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ். பட் அப்படி இருக்கவே இல்லை. நாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ ஸ்ரீபிரியாண்டி கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், இது யாருமே பார்த்தா சொல்ல மாட்டாங்க நம்ம இப்படி ஒரு சீன் பண்ணோன்னு. ஏன்னா சீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு அப்படி கஷ்டம் தோணவே இல்லை இந்த ஃபிலிமில். ஃபிலிமோட ஹீரோ கிறிஸ் ஜே சத்தார். அவங்க வந்து யூஎஸ்லலாம் ப்ராட்வேலலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வெரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆக்டிங் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு, டு ஹாவ் அ கோ ஆக்டர் லைக் தட். கோவை சர்லா அவங்க இருந்தாங்க, அவங்கள ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். ஐ காட் அலாங் வித் ஹர் வெரி வெல். அண்ட் நரேஷ்னு அவங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மனோஜ் பிள்ளை, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு மலையாளம் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எவ்ரிபடி, டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே. அப்படி சொசைட்டிக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஃபிலிம்ஸ்னு சூஸ் பண்ணலன்னா, ஆனால் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்தால் இட் கம்ஸ், அவ்வளோதான். அதுக்காக ஐ டோன்ட் சூஸ் ஃபிலிம்ஸ். வணக்கம், மாலை மலர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் கிறிஸ் ஜே சத்தார் பேசுகிறேன். மாலினி 22 பாளையம் கோட்டை படத்தில் என்னை வந்துட்டு தமிழில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு மலையாள படம் தான் பண்ணேன், சித்திக் சார் டைரக்ஷனில், மோகன்லால் சார் கூட, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அது பேர். இந்த வருஷம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு என்னை தேடி வந்ததில் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கூட, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூடயும் டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தந்ததுக்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு த காட் அபவ். ஸ்ரீபிரியா அம்மா அவர்கள் வந்துட்டு இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். ஃபர்ஸ்ட்டு டைரக்டருக்கு முன்னாடி 300 ஃபிலிம்ஸ்க்கு மேலே நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ 5th ஃபிலிம். ஸோ டைரக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க கூட ஒர்க் பண்ணது என்னன்னா, இது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்டில் ஒரு ஃபீமேல் டைரக்டர் இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு டச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு காம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன், இத்தனை 40 வருஷம் சினிமாவில் இருக்கேன்ற ஒரு ஆட்டிடியூடே அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக என்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணி, ஏதாவது டவுட் இருந்தால் அவங்கள அப்ரோச் பண்ணி நான் கேட்டுட்டு லாஜிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, எதனால நான் இப்படி பண்ண சொல்கிறேன்லாம் சொல்லி என்னை பண்ண வச்சாங்க அந்த சினிமாவில். ஸோ ஒரு ரொம்ப காம் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் நானும் ஒரு சீனியர் ஆக்ட்ரஸோட பையன், ஜெயபாரதி எங்கள் அம்மா பேர். ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து கூட எனக்கு ஸ்ரீபிரேமாவை நல்லா தெரியும்.
ஸோ யூனோ மோர் லைக் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு எங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஹீரோயின் ஹெல்ப்ஃபுல்னா இன்ஸ்பிரேஷன் அவங்க. ஏன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், அவங்கள பார்த்தா நமக்கு இன்ஸ்பயர் ஆகணும். என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்க தட் யூனோ நம்மளாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்க டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சீன் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திங்கிங் ஆக்ட்ரஸ் அவங்க. நல்லா யோசிச்சு சில லைன்ஸ் எல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் இல்லையா. ஓகே, நம்ம கோ ஆர்டிஸ்ட் அவங்க மட்டும் இல்லை, நரேஷ் சார் தெலுங்குல 150 படத்துக்கு மேல பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆஸ் அ நியூ கமர் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனே என்ன டிரைவ் பண்ணிச்சு இந்த கேரக்டர் பண்றதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் அந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நான் யூனோ பூர்ண விசுவாசம் இருக்கு எனக்கு அதுல. இது கொஞ்சம் ஒரு ரியல் மூவி, ஆனா இதுல ஹீரோயிசம்ன்றது கண்டிப்பா இருக்கு, வேற ஒரு விதத்துல. ஏன்னா இது ஒரு மெசேஜ் கன்வே பண்ற ஃபிலிம். எல்லாருமே இதுல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் கண்டிப்பா ஹீரோயிசம் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் சொசைட்டல் மெசேஜை கன்வே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை நாங்க உடனே எடுத்துக்கிட்டு நாங்க செஞ்சிருக்கோம். எங்களோட ஒரு சர்வீஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க செஞ்சிருக்கோம். ஸோ அதுல மாதிரி அந்த ஒரு விஷயத்தினால எங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு நிறைய சார், எல்லாரும், கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் சார், எத்தனை பேர் இந்த படத்துல இருக்காங்க, ஆல் த பாய்ஸ், ஒரு ஹீரோயிசம் இருக்கு. ஒன்லி அது ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னால எங்களோட ஹீரோயிசம் கம்மியா ஆகல. அது டெஃபினட்டா இந்த ஒரு ஆங்கிள் பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே அதுல ஒரு ஹீரோயிசம் இருக்கு. மாலினி 22 பாளையம் கோட்டை சீக்கிரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்க, ஃபிலிமை என்ஜாய் பண்ணுங்க.